டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் டிப்ளமா அட்மிஷன் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் டிப்ளமா அக்ரி, டிப்ளமா ஹார்டிகல்ச்சர், டிப்ளமா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த 3 படிப்புக்கு ரவுண்டு 1 ரிசல்ட் வந்துருச்சு. சீட் அலாட்மெண்ட் யார் யாருக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், டோட்டல் சீட் எவ்வளவு, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு, காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு, ஸ்லைடிங் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இதில் தகவல் நம்ம சொல்ல போகிறோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நம்ம நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும் நாங்கள் நினைக்கிறோம். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடான வீடியோ பாருங்கள். நம்மளுக்காங்க இது இன்னைக்கு நம்மளுக்கு ஜூலை 20 ஈவினிங் 4 மணிக்கு இப்போ அப்டேட் பண்ணுறோம். டிப்ளமா அக்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் கோர்ஸு, 4 செமஸ்டராக நடக்கும். 3 பாடப்பிரிவுகள் தான், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதில் மொத்தம் டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ டிப்ளமா அக்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 250 சீட்டும், அதே கவர்மெண்ட்டில் 80 சீட்டு தமிழ் மீடியம். அதுக்கடுத்து ப்ரைவேட் காலேஜில் மொத்தம் 470 சீட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 800 சீட்டு டிப்ளமா அக்ரிக்கு இருக்குது. டிப்ளமா ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 230 சீட்டு இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் 170 சீட்டு இருக்குது. மொத்தம் 400 சீட்டு டிப்ளமா இன் ஹார்டிகல்ச்சரில். டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 40 சீட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் இருந்தாலும் கூட அது எஸ்எஸ்ஸாக வச்சுருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்கிறோம். மொத்தம் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா 3 கோர்ஸையும் சேர்த்து 1240 சீட்டு இருக்குது. இதில் இந்த 1440 சீட்டு என்னென்ன காலேஜில் இருக்குது, டிஎன்ஏனுடைய கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன காலேஜ் இருக்குது, எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு தனித்தனியாகவும் இதில் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம், நிறுத்தி பார்த்துக்கலாம். அது மாதிரி அப்ளைடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன சீட்டு இருக்குது, என்னென்ன ஊரில் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அதில் என்னென்ன இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாத்துக்குமே ஃபோன் நம்பர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த காலேஜுக்கு பண்ணாலும் ஃபோன் நம்பர் அவங்க எடுத்து அழகாக பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி பண்ணிடலாம். டிப்ளமா அக்ரி, டிப்ளமா ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே எவ்வளோ சீட்டுங்கிறது மொத்தம் இருக்கும். இப்போ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமா அக்ரி அண்டு டிப்ளமா ஹார்டிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது 1 வருஷத்துக்கு இந்த ஃபீஸ், அது அடுத்த வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கு சேர்த்தே 44,700 ரூபா தான் நம்ம ஃபீஸ் கட்டணும் கவர்மெண்ட் காலேஜில். இதை இல்லாமல் மெஸ் பில் தனியாக வரும். அது நீங்கள் 1 வருஷத்துக்கு தோராயமாக 50,000 ரூபா போட்டுக்கலாம். அது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதை விட ஒரு 10 ரூபா கம்மியாக வரலாம். ஆனால் 50 ரூபா போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபீஸ். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு அங்கே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இது. அதே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 வருஷத்து ஃபீஸ் இதில் இருக்கும், 2வது வருஷத்து ஃபீஸ் இது. அப்போ 2 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம 84,700 ரூபா கட்டணும். அது இல்லாமல் மெஸ் பில். எப்பயுமே மெஸ் பில்ங்கிறது பொதுவாகவே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் 1 வருஷத்துக்கு 50,000 ரூபாங்கிறது ஒரு நார்மலாக கணக்கில் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சேர்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடு செலவோட 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் எந்த காலேஜை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்தது இந்த எல்லாமே இப்போது இந்த ஃபஸ்ட் ரவுண்டு 23ஆம் தேதி, ஜூலை 23ஆம் தேதி உங்களை கோயம்புத்தூருக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் அப்போ ஃபீஸ் கட்டணும். கவுன்சிலிங் ஃபீஸ் 200 ரூபா அந்த ஸ்பாட்டில் கட்டினா போதும். ஒருவேளை எஸ்சி/எஸ்டி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 100 ரூபா கட்டினா போதும். இது கவுன்சிலிங் ஃபீஸ். இதுக்கு அடுத்தது நீங்கள் எப்பயுமே அப்ளிகேஷன் போடும்போது டிஎன்ஏயு யூ கேன் அப்ளை அப்படின்ற .com தான் போட்டிருப்பீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் டிப்ளமா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிற லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்த லிஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் 191.5 இருந்து கூப்பிட்ருக்காங்க. நம்மளுக்கு அங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 2,781 பேரை கூப்பிட்ருக்காங்க. 23ஆம் தேதி 3 டைமாக இருக்கும். 8 மணி ஷிஃப்ட்டு, 11 மணி, 2 மணி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க.
இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 2781 பேரை கூப்பிட்ருக்காங்க. இருக்கிற சீட்டு 1240 தான். இவ்வளோ சீட்டு தானே இருக்குது, நம்ம போகலாமா வேணாமா நினச்சிக்கலாம் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த 191, 190, 189 இவங்கெல்லாம் இந்நேரம் பிஎஸ்சி அக்ரி எடுத்திருப்பாங்க, இல்லைனா வேறு கோர்ஸ் போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இப்போ சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாமே போய் அட்டன் பண்ணலாம். நம்மளை வர சொல்லிட்டாங்கன்னா போய் அட்டன் பண்ணிடலாம். போய் ஒரு வேளை அங்கே கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து அடுத்த ரவுண்டில் வந்து உங்களை திரும்ப கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக டிப்ளமா அக்ரி படிக்கணும், இல்லை டிப்ளமா ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் படிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க இதை போய் கலந்துக்கிறது தான் நல்லது. அதுக்கு அடுத்து இந்த அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிருப்பீங்க, இதில் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் லெட்டர் பயோ குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன காலேஜ் ஒதுங்கி இருக்குங்கிற விவரம் வரும். உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, நம்மளுக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தானு பார்த்துங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பெண்டிங்னு தான் காட்டும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் போய் தான் நம்ம 200 ரூபா கட்ட போகிறோம், அப்புறம் தான் காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறோம். எனவே அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸும் பெண்டிங்னு தான் காட்டும், கவுன்சிலிங் ஃபீஸ் ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு பெண்டிங் தான் காட்டும். பயப்பட வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த காலேஜ் ஒதுங்கி இருக்குங்கிறது விவரம் அந்த இடத்துல இருக்கும். இதையும் பார்த்துங்க உங்களுக்கு எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும். அது ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இதை இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வியூ வரும். இந்த வியூ அண்ட் எடிட்டில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக வரும். அதனால் அந்த அப்ளிகேஷன் காப்பியும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது அங்கே போன உடனே உங்களுக்கு என்ன காலேஜ் இப்போ இந்த 14 என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, அதை விட மேலே போகிறதுக்குரிய ஸ்லைடிங் அல்லது வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குரிய வாய்ப்பு அங்கே கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இப்போ பிஎஸ்சி அக்ரிக்கெலாம் ஸ்லைடிங் இருக்குது. ஒரு உதாரணமாக இப்போ என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ இந்த 3வது இடம் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்குவோம். இருந்தாலும் இதனுடைய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வாய்ப்பு வந்து ஸ்லைடிங் கொடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஸ்லைடிங் கொடுப்போம். ஏன்னா இதுக்குமே ஸ்லைடிங்னாலே எப்பயுமே நான் பிஎஸ்சி அக்ரி வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்லைடிங்னாலே முன்னோக்கி தான் போகும், இதுக்கு பின்னாடி வரவே வராது. மாறிச்சுன்னா மேலே இருக்கிறதா மாறும், மாறலைன்னா நம்ம முத கிடைச்ச காலேஜ் அப்படியே கன்ஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அங்கே. அதனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதிவராஜ் இப்போ எதுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, நாங்கள் வந்து வில்லிங்னஸ் கேட்டாங்கன்னா மேலே கொடுப்போம். அது மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, எத்தனாவது இடம் இருக்குன்னு பார்த்துங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சீட் அலாட்மெண்ட் லெட்டருங்கிறது இதுதான். இப்போ நம்ம காட்டினோம் இல்லைங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இந்த லெட்டரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்மளுக்காங்க. அதுக்கு அடுத்தது சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இதான் நம்ம முதல் அப்ளிகேஷன் போட்டோம் இல்லைங்களா, டிஎன்ஏயு, அதான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப், கண்டிப்பாக ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துருப்பாங்க, பார்த்துட்டு உங்கள்கிட்ட உடனே கொடுத்துருவாங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, அதுக்கடுத்து வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட். இதில் இப்போது லேட்டஸ்ட்டு டிசின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் இது வரைக்கும் எந்த கோர்ஸுமே சேரலைன்னா அந்த +2 டிசி அப்படியே இருக்கும், அதை எடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எங்கேயாவது வந்து காலேஜில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போனஃபைடு வாங்கிக்கிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இது பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ சேர்ந்துருக்க காலத்தில் உங்களுக்கு போனஃபைட்லாம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட உங்கள் +2 டிசியில் ஜெராக்ஸ் இருந்தால் கூட எடுத்துகிட்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு சீட்டெலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒரு 2 நாளில் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லைனாலும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் வச்சு கூட அட்டன் பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் டைம் தருவாங்க. நம்மள்ட்ட ஒரிஜினல் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாமல் போயிடாதீங்க. கோயம்புத்தூர் புதுசாக போகிறவங்களுக்காக ஒரு சின்ன தகவல், கோயம்புத்தூரில் 2 பஸ் ஸ்டாண்டு இருக்கும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பஸ்ஸில் அங்கேருந்து மருதமலை பஸ்ஸில் ஏறுங்க. டிஎன்ஏயு அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. ஒருவேளை சிங்காநல்லூருங்கிற பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கோயம்புத்தூரில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து 1C அப்படிங்கிற பஸ்ஸு, அதாவது வடவள்ளி போகிற பஸ்ஸு தான், அது போனீங்கனாலும் உங்களுக்கு டிஎன்ஏயு அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இறக்கிடுவாங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பயப்பட வேணாம். நீங்கள் எந்த பஸ்ஸில் போனாலும் சரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பில்டிங் தெரியும். இதை பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு இது காலேஜ் வந்துருச்சுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே அண்ணா ஆடிட்டோரியம் அல்லது அண்ணா அரங்கம்னு இருக்கும், இங்கே தான் எல்லோரும் நிற்பாங்க. இது பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். உங்களுக்கு என்ன டைம் ஒதுக்கியிருக்காங்களோ, இப்போ காலையில் 8 மணிக்கு ஒதுக்கியிருந்தாங்கன்னா நீங்கள் 6 மணி to 6:30 அங்கே போயிடுங்க. இந்த இடத்த இந்த வெயிட்டிங் ஹால் போனோடனே எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு முண்டி அடிச்சுட்டுலாம் ஓட வேணாம். நீங்கள் முன்னாடியே டோக்கன் வாங்கினாலும் சரி, 8 மணி பேட்சில் லாஸ்ட்டில் டோக்கன் வாங்கினாலும் சரி,
அந்த கவுன்சிலிங் ஹால் அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே போனோடனே எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சு அங்கே கட் ஆஃப் மார்க் பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. அதனால் பயப்படாமல் போகலாம். எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தர் தான் போக முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தர் தான், அது அப்பா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா யாராவது கார்டியன். ஸோ 1+1 தான். அதை தெளிவாக தெரிஞ்சுட்டு யார் உள்ளே போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிவு பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்து அவங்க போய் ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு போனஃபைட் தருவாங்க. என்ன போனஃபைட்னா உங்கள்கிட்ட என்னென்ன மார்க் ஷீட்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வேறு கவுன்சிலிங் ஏதாவது அட்டன் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இப்போ யாராவது +2 மார்க்கு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி மார்க் சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் அங்கே உள்ளே போய் சொல்லுங்கள். அந்த மார்க் இப்போ ஏற்கனவே கட் ஆஃப் மாறல, இப்போ +2 மார்க்கு கூடியிருக்கும், ஆனால் பழைய கட் ஆஃப் தான் இதில் போட்டிருக்காங்கன்னா சொல்லுங்கள். அவங்க எல்லாமே சரி பண்ணி தருவாங்க. ரொம்ப பொறுமையாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. இந்த போனஃபைடு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் நம்மளுக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி இந்த நம்பர், இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நம்மளுக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனா மெயில் ஐடிலையும் ரிப்ளை பண்ணுறாங்க. அதேமாரி உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கூட டைப் பண்ணாதீங்க, பேசி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச உதவி மிக விரைவாக நாங்கள் செய்கிறோம். கடவுளுடைய கருணையால் இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.